ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்றைக்கி ஜனவரி 27. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சு, அது எப்படி ரியாக்ட் பண்ணிக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி செலக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எக்ஸ்பைரி அன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் கான்ட்ராக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஆஃப்டர் 12 o'clock மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, நெக்ஸ்ட் வீக்ஸ் எக்ஸ்பைரி டேட்டு, அந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லி. ஓகேங்களா? நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நம்ம ஃபுல் டே நமக்கு அந்த சேம் ஸ்ட்ரைக்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு தீட்டா டிகே வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே அந்த இஷ்யூ இருக்கனால தான் என்னென்னு கேட்டிங்கன்னா 12 o'clock மேலே அடுத்த வீக் எக்ஸ்பைரி நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த தீட்டா டிகே ப்ரீமியம் கரையிறது எல்லாமே ஸ்டாப் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆஃப்டர் வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி நம்மளுடைய இன்றைக்கி இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா 25,100 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் போட்டில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பட்ஜெட் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஞ்ச் ஃபண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ அதுவே மாற்றிட்டு கிளைண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி 9:43 வந்தது. பட் ஆனால் நமக்கு கேண்டில் சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ரிட்டர்ன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 9:44 என்ட்ரி வந்தது. அங்கே ஐ கட் பண்ணவே இல்லை. அகைன் பார்த்தீங்கன்னா 9:48 வந்தது. அங்கேயும் ஐ கட் பண்ணவே இல்லை. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:50 வந்தது. அங்கே ஐ கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே நமக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:57 தான் என்ட்ரி. அங்கேருந்து ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆயிடுச்சு, ஸ்கல்பிங். ஓகேங்களா? உங்களுக்கு 2 or 3 மினிட்ஸ்க்கு நமக்கு அங்கே ஸ்கல்பிங் முடிஞ்சுது. அடுத்து வந்து ரிட்டர்ன் அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு 10:15 ரிட்டர்ன் என்ட்ரி வந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மார்னிங் செக்ஷன்லேயுமே நமக்கு இந்த மொமெண்டம் ஸ்கல்பிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10:30 என்ட்ரி வந்தது. அங்கேருந்து ஐ கட் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் நமக்கு 11:43 தான் பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது கால் ஆப்ஷன் சைடில். அங்கேருந்துமே நமக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயுமே ஸ்கல்பிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸ்பைரி டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12 o'clock ஆஃப்டர் வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 12 o'clock பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பைரி டே வந்து 27 கரண்ட் வீக் வச்சுருக்கேன். 12 மணிக்கு மேலே வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வீக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுருக்கேன். சேம் கால் ஆப்ஷன் சைடு. இதில் 12 மணிக்கு மேலே என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 12:03 என்ட்ரி வந்து பிரேக் அவுட் என்ட்ரி. அங்கே ஹை கட் பண்ணவே இல்லை. நமக்கு என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. ரிட்டர்ன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12:21 என்ட்ரி வந்தது. அங்கேருந்து என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு மொமெண்டம் பெருசாக நடக்கல, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இங்கே காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. இங்கே என்ட்ரி எடுத்து அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் ஒரு மொமெண்டம் டார்கெட் ஹிட் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு ஸ்கல்பிங் முடிஞ்சிருக்கு க்ளோசிங்லையுமே. அதேமாரி புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:18 என்ட்ரி வந்தது. கேண்டில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசானது, என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ரிட்டர்ன் அகெயின் பாருங்கள் 9:19 கேண்டில் என்ட்ரி வந்தது. அங்கே ஹை கட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மார்னிங் செக்ஷனில் 4 to 5 மினிட்ஸ்லேயே நமக்கு ஸ்கல்பிங் முடிஞ்சது. அங்கே அதுக்கப்புறமேட்டு இங்கே 2-3 என்ட்ரி வந்தது. 9:34 அண்டு 9:35 வந்து 9:36. இந்த 3 என்ட்ரியுமே கண்டினியூஸிங்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை கட் பண்ணவே இல்லை, ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அந்த எல்லா 3 என்ட்ரியுமே நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10:45 ரிட்டர்ன் அகைன் என்ட்ரி வந்தது. அங்கேருந்து என்ட்ரி எடுத்துருந்தோம். அங்கேருந்து ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே ஒரு ஸ்கல்பிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 12 o'clock மேலே நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்தா நமக்கு இங்கே ஒரு என்ட்ரி வந்தது. அடுத்த கையில் எக்ஸிட் மார்க் வந்துச்சு, காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் 1:42 ஒரு என்ட்ரி வந்தது. அங்கேருந்து ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே ஒரு ஸ்கல்பிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு நமக்கு எது என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எதுவும் வரல. அதேமாரி நம்மளுடைய 5 minutes ரிவர்சல் சிக்னல்ஸில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
5 மினிட்ஸ் ரிவர்சல் சீக்வன்ஸில் கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9:40க்கு என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த என்ட்ரி கேண்டில் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது, என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ரிட்டன் அகைன் வந்து பார்த்திங்கன்னா 10:15க்கு என்ட்ரி வந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேண்டலோட ஹை கட் பண்ணவே இல்லை. ஸோ அங்கே வந்து நமக்கு என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. அங்கே வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர்சல் ஆகிடுச்சு. ரிட்டன் அகைன் பாருங்கள், நமக்கு 11:35க்கு என்ட்ரி வந்தது. ஸோ அங்கே வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோசிங்கில் தான் என்ட்ரி வந்தது. நம்ம அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். மேபி எடுத்தாலுமே உங்களுக்கு அங்கே வந்து நமக்கு காஸ்ட் இல்லை மினிமம் ப்ராஃபிட்டில் டார்கெட் புக் ஆகிருக்கும். ஓகேங்களா? அடுத்து புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்க்கலாம் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி. புட் சைடு வந்து பார்த்தோன்னா நமக்கு 9:20க்கு என்ட்ரி வந்தது. ஸோ அங்கேருந்து ஹை கட் பண்ணிடுச்சு. நமக்கு ரேஞ்ச் பாருங்கள், அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த கேண்டில் ரேஞ்சு 9:20க்கு வந்த என்ட்ரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருந்தது. ஸோ அந்த என்ட்ரியுமே நம்ம எடுத்துருக்க மாட்டோம், என்ட்ரி அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து 10:40க்கு ரிட்டன் புட் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி வந்தது. அது ரேஞ்சுமே அதிகமாக இருந்தது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நமக்கு பட்ஜெட் முடிவுகளும் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ரேஞ்ச் கொண்டு மார்க்கெட்டாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. அதனால் ஸோ எல்லா என்ட்ரியுமே நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், ரேஞ்ச் எல்லாமே ஒரே கேண்டிலே ஃபுல்லாக ரேஞ்ச் முடிஞ்சுது. ஸோ எல்லாமே நமக்கு இந்த 2 என்ட்ரியுமே அவாய்ட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் 12 மணிக்கு மேலே நமக்கு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்போம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12:35க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்தது. ஸோ அங்கே வந்து நமக்கு இங்கே ரெட் ட்ரையாங்கிள் வரும்போது நமக்கு அங்கே காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து நமக்கு 2 o'clock என்ட்ரி வந்தது. ஸோ அங்கேயுமே நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம், நமக்கு ஸ்டாப்லாஸ் செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? மார்க்கெட்டே நீங்கள் பாருங்களேன், நமக்கு ஓவராலாகவே எப்படி மூவ்மெண்டம் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த 100 பாயிண்ட்ஸ் உள்ள தான் மூவ்மெண்டம் ஆகிட்டு இருந்தது. உங்களுக்கு ஆஃப்டர் நம்மளுக்கு 2:30க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு புல்லிஷ் சைடில் மூவ்மெண்டம் ஆனது. நம்மளோட இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.